Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோல நம்ம ஆளவந்தான் படத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன திடீர்னு ஆளவந்தான் படம் பத்தி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து போன வாரம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரமும் சில தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. சோ இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ ஆளவந்தான் படத்தை பார்க்க வேணாம்னு சொன்னோடனே உடனே டென்ஷன் ஆகிடாதீங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. நிறைய தடவை அந்த படத்தை திரும்ப பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் வந்து 2001ல் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2001லேயே வந்து அந்த ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எதிர்பார்த்து பார்த்தது. அதே மாதிரி தானு தான் ப்ரொடியூசர்ன்றதால வந்து ப்ரொமோஷனும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸோட டைப் வச்சுலாம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. சில ப்ராடக்ட் வாங்கினா ஃப்ரீ பையாக ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த 2001 டைமில். பட் அந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் லேட்டராக தான் நான் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்னா தியேட்டருக்கும் யாரும் கூட்டிட்டு போல. அதே மாதிரி சன் டிவிலேயே வந்து பிரைம் டைம்லலாம் அந்த படத்தை போட மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை நைட்டு 10 மணிக்கு அந்த மாதிரி டைமில் தான், அந்த நியூ இயர் டைம்லலாம் வந்து படத்தை போடுவாங்க. கண்ணு முழிச்சும் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் 2003 2004 அந்த டைமில் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்தே முடித்தேன். அதுவும் ஒரு தடவை நைட்டில் போட்டதால தான் பார்த்தேன். 2001ல் ரிலீஸ் ஆன படமே வந்து செம்ம பெரிய ஃப்ளாப்பு. கலைப்புலி தானுக்கு அது வரைக்கும் எந்த படத்துலையும் வாங்காத அடி இந்த படத்தில் வாங்கினாரு. ஏன்னா நிறைய பொருட்செலவு. அந்த டைமில் வந்து ரொம்ப பட்ஜெட்ல எடுத்த படம் இது. படம் ஓடாததுக்கு காரணமும் வந்து நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும். அது வந்து ஒரு யூஷுவல் மூவி கிடையாது. 2001ல் வந்திருக்க வேண்டிய படம் கிடையாது. டு புட் இட் இன் அ கான்டெக்ஸ்ட், இந்த படத்து கூட வந்து விஜயகாந்த் நடிச்ச தவசி படம் வந்தது. தவசி வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் ஓடாம போனதுக்கு தானு வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 2001ல் ரிலீஸ் ஆகும்போது எதனால ஓடலையோ அது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து அன்வான்ட் சீனா இருந்ததோ அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி தூக்கிட்டு ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஓடாததுக்கு காரணம் இந்த சீன்ஸ்லாம் நினைச்சு ஒரு 40 நிமிஷம் சீனை வந்து படத்துல இருந்து தூக்கியிருக்காரு. ஆனா அந்த 40 நிமிஷம் சீன் தான் வந்து இந்த படத்தையே வந்து கம்ப்ளீட் பண்ணும். கிட்டத்தட்ட அந்த 40 நிமிஷம் சீன் தான் இந்த படத்தோட மைய கருவே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முதல்ல இந்த படத்தை பத்தி பேசுறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பேசிக் ஒன்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 2 குழந்தைங்க ஒன்னா வளருது, ட்வின்ஸ் குழந்தைங்க. அதுல ஒருத்த வந்து சித்தி கொடுமையால வந்து ஈவலா மாறிடுறான். கடைசியில என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு காமனான ஒரு தீம் இருக்கிற ஸ்டோரி தான். ஆனா இந்த படத்துல எது தனித்துவமா தெரியும்ன்றது பாத்தீங்கன்னா அதோட மேக்கிங் தான். ஒரு ஸ்கிட்சோஃப்ரெனியா பேஷண்ட், அதாங்க அந்த ஈவில் ட்வின் இருக்கார்ல, அவர் வந்து ஸ்கிட்சோஃப்ரெனியாவால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகம் எப்படி தெரியும், அவர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவாரு, அவர் வந்து போதையானார்னா அவருக்கு ஹாலுசினேஷன் எப்படி இருக்கும்ன்றத வந்து ரொம்ப டீடைலிங்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த நடுவில் அந்த 2D அனிமேஷனா மாறும். சில சீன்ஸ்லாம் ரொம்ப வைலண்டான சீன்ஸ் எல்லாம் வந்து 2D அனிமேஷனா மாறும். அதுவே வந்து அந்த ஸ்கிட்சோஃப்ரெனியாவால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டுற மாதிரி ஒரு மெட்டபாரிக்கலா தான் காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து தான் டெரண்டினோ வந்து கில் பில்ல இன்ஸ்பயர் ஆகி இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வச்சாருன்னு அனில் கபூர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து டெரண்டினோவே பர்சனலா சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து பொய்ன்ற மாதிரி சில பேர் வந்து இன்டர்நெட்ல வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் 2D அனிமேஷன், அந்த ரியல் லைஃபையும் 2D அனிமேஷனையும் மேட்ச் பண்ண படம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரன் லோலா ரன்லயே வந்து அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டெரண்டினோ வந்து அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு, இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்க மாட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. பட் அனில் கபூர் வந்து டெரண்டினோவே சொன்னதான்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் உண்மையா இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெரண்டினோ இன்ஸ்பயர் ஆனாரா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி இந்த படத்துல விஎஃப்எக்ஸும் சிஜியுமே வந்து சூப்பரா இருக்கும். 2 கமல் வர சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். அது வர பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன்னா ஹீரோ வந்து இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் நிப்பாங்க. நடுவுல வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அது மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜீன்ஸ் படத்துல சில ஷார்ட்ஸ்ல மட்டும் 2 பேரும் இன்டராக்ட் பண்ற மாதிரி சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல தான் ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த டைமுக்கு வந்து சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருக்கிற நந்து வந்து கல்ல கடிச்சு இந்த சைடு துப்பாரு. அதை ஒரே ஷாட்ல வந்து 360 அப்படியே அந்த கேமரா ரொட்டேட் ஆகுறதுலாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டும் 2 பேர் சண்டை போடும் போதும் வந்து வேற லெவல்ல காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு கேரக்டர் ஆர்க் இருக்க ஒரு படத்துல அந்த 40 நிமிஷம் சீக்வன்ஸ்ல என்னென்ன தூக்குனாங்கன்னா இந்த 2D அனிமேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நந்துவோட பேக் ஸ்டோரி, கதைக்கே முக்கியமான ஒரு சம்பவம் அதுதான், அதை வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்ல தான் அந்த அன்புள்ள டைரி சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பையனுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குமான்ற அளவுக்கு டீடைலிங்கா வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி கம்மி பண்ணாங்கன்னா இந்த படத்தோட அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் இல்லாம போயிடும். தானு வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு 40 நிமிஷம்
நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. எந்த மாரி படங்கள்னாலும் பார்க்குறாங்க. லாங்குவேஜ்ன்றது ஒரு பேரியராவே கிடையாது. சப்டைட்டில்ஸ் இருக்கு, டப்பிங் பண்றாங்க. ஈவன் அனிம் கூட டப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராக்கெட் வேகத்துல மக்களோட ரசனை வந்து போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே ஃபுல் வெர்ஷன் விட்டிருந்தாலும் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சூப்பரா அதோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் எல்லாம் பாராட்டி இருப்பாங்க. அதை விட்டுட்டு முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டு ரொம்ப லுக் ஹவ் தே மசாக்கர்ட் மை பாய் அந்த காட்ஃபாதர் டெம்ப்ளேட்டை தான் போட்டு ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்காங்க. கமல் சாரோட ஃபைனல் ப்ராடக்ட் இது கிடையாது. நீங்க தயவு செய்து இதோட ஃபுல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. உண்மையிலேயே ஒரு தரமான படம் இது. பேட்மேன் ஜோக்கருக்கெல்லாம் வந்து படத்துல வந்து ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜோக்கரும் வந்து ஸ்கிட்சோஃப்ரீனியாவால பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆனா இப்போ தியேட்டர்ல போய் பார்க்காதீங்க. வீட்டில் உட்காந்து டவுன்லோட் பண்ணி ஜாலியா பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பை.